உள்ள மூவர்க்கு மூத்தவன், தன்னை ஒப்பாய ஒன்றுமில்லா தலைமகன். தன்னை அப்பா எனில் அப்பனுமாய் உளன், பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. என்ன பொருள் இதுக்கு அப்படின்னா, முன்னை ஒப்பாய் அப்படின்னா பெருமானுக்கு முன்னை யாரும் கிடையாது. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள், பின்னோர் என்ற வேறுபாடும் இல்லாதவன். பின்னை பழம்பொருட்கும் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றி. இப்ப நீங்க முன்னைக்கு முன்ன பழசு தோண்டிட்டே போனா பழசுக்கு பழசு பழசுக்கு பழசுன்னு பழம்பொருளாக யார் இருப்பாங்கன்னா சிவபெருமான் தான். புதுமைக்கு வந்தீங்கன்னா இன்னும் என்ன புதுமை வரப்போகுது, இன்னும் புதுமை வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னால் எதிர்காலத்துல பார்க்க போற புதுமையாகவும் இருப்பவன் யாரு? சிவபெருமான் தான். ஆக மூவர்க்கும் மூத்தவன் திருமால், பிரம்மன், உருத்திரன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளுக்கும் என்றைக்கும் முன்னோனாக இருப்பவன். அப்படி இவன் இருக்கிறது போல எல்லாருக்கும் முன்னவனாக சிவபெருமான் இருக்கிறது போல வேறு யாருக்கும் அந்த தன்மை இல்லை. தன்னை ஒப்பாய ஒன்றும் இல்லா தலைமகன், தனக்கு ஒப்பாக வேறு ஒரு பெரும்பொருள் இல்லாத பெரும் தலைவன். தலைவன் சொல்ல என்ன சொன்னாரு? பெரும் தலைவன். ஏன்? அவனுக்கு ஒப்பா யாரும் கிடையாது, ஒப்பாகவே இல்லை, மிக்கா யாரும் கிடையாது. தன்னை அப்பேற்பட்ட பெருந்தலைவனை அப்பா என்று அழைப்பவர்க்கு அப்பனுமாய் இருக்கிறான். அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா சிவபெருமான் எப்படி இருப்பாராம்? அப்பான்னு இருப்பார். அப்பா எப்படி அருள் என்ன செய்வாரோ அதை பெருமான் என்ன பண்றாராம்? அப்பா என அழைப்பவர்க்கு அப்பனுமாயிருக்கிறான், பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தான். பொன் போல மேனியை உடையவன். அந்த பொன்மேனியில போதகம்னா யானை, யானையினுடைய தோலை உரித்து போர்த்தவனாகிய சிவபெருமான் மூவர்க்கும் மூத்தவன், தன்னை ஒப்பாய ஒன்றுமில்லா தலைமகன், அப்பனுமாய் உள்ளான் அப்படின்னு அவனுடைய தன்மையை காமிக்கிறார். அடுத்து சொல்றார் இரண்டாவது திருமந்திர பாடல் பாடத்திட்டத்துல. இப்ப இந்த முதல் பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஊழிக்காலம் ஏங்க மூத்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஊழிக்காலம் வரும் பொழுது ஒன்றில் ஒருவர் மற்ற இருவரையும், அப்புறம் இன்னும் ஒண்ணுல ஏனைய இருவரையும் படைக்கிறார் இறைவன். அத மீள தோற்றுவித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய புனர் உற்பவ காலத்தில் ஒன்றிலிருந்து ஒருவரை தோற்றுவிக்கிறார், அந்த ஒருவரிலிருந்து மற்ற இருவரையும் படைக்கிறார். அதனால தம்முள் முன்னோர் பின்னோர் என்னும் வேறுபாடு இல்லாதவர்கள் மும்மூர்த்திகள். அதுதான் இந்த இடத்துல இந்த தோற்றுவிக்கக்கூடிய தன்மையை நீங்க இதை எங்க பார்க்கணும்னா, சிவ தத்துவத்துல மாகேஸ்வர தத்துவம், நாதம் விந்து சாதாக்கியம் மாகேஸ்வரம் சுத்த வித்தை. மாகேஸ்வரத்துல இருந்துதான் அனந்த தேவரை நிலைக்களமாக கொண்டு இதை செய்கிறார் அப்படின்னா நம்ம அதுல விரிவு சிவப்பிரகாசத்துல தொழில்படும் முறையில விளக்கி இருக்கிறார். நீங்க அதுல பார்த்தீங்கன்னா தான் மூத்தவன் என்பது முன்னே பின்னோர் என்ற வேறுபாடு மும்மூர்த்திகள் இடத்துல கிடையாது. அதனாலதான் மும்மூர்த்திகள் அப்படின்னா இவரு பெரியவரா அவரு பெரியவரா அப்படிலாம் கிடையாது. திருமால், பிரம்மன், உருத்திரன் என்று சொல்பவரையில் ஊழிகளுள் ஒன்றில் ஒருவர் மற்ற இருவரையும் பிரிது ஒன்றில் ஏனைய இருவரையும் இறைவன் படைக்கிறான். அப்ப அப்பனுமாய் அப்படிங்க சொல்றாரு. அப்பனுமாய் இருக்கிறான்னா அன்னையுமாக இருக்கிறான்னு பொருள். அப்பன் அப்பனுமாய் இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு இன்னொரு முன்ன ஒண்ணு இருக்குது. அப்பனுமா இருக்கிறான்னா அப்ப முன்ன அம்மையுமாக இருக்கிறான்,
அவனே அப்பனுமாய் இருக்கிறான். அம்மே என்று அழைப்பதற்கு அன்னையாகவும் அருளுகின்றான். ஞானசம்பந்தர் என்ன அழுதாரு? அம்மே அப்பா என்று அழுது அருளினார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, மணிவாசகர் பாடுறார். அதான் இந்த பாடலுக்கு பொருள். அடுத்து இரண்டாவது பாடல். பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி, என்னால் தொழப்படும் எம் இறை மற்ற அவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே. என்ன சொல்றாரு? என்னால் வணங்கப்படக்கூடிய, என்னால் வணங்கப்படுகின்ற என்னுடைய இறைவனாகிய சிவபெருமான் தன்னுடைய பொன்சடை பொன்னால் செய்யப்பட்டனவே போன்று பின்னலோடு விளங்குகிறான். பொன்சடைன்னு எதனால சொல்றான் அப்படின்னா, அவன் சடைய பார்த்தா உண்மையான பொன்னால செய்யப்பட்டது போலவே இருக்குமா. அதனால பொற்சடை அப்படின்னார். அவனுக்கு பேர்னா பெயர், நந்தி என்ற பெயரை உடையவன். என்னால் தொழப்படக்கூடிய இறைவன் பொன்னார் சடை புண்ணியன், நந்தி என்ற பெயருடையவன். அப்பேற்பட்ட இறைவனால் வணங்கப்படக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை. எல்லாம் சிவபெருமானத்தான் போய் வணங்கணும். சிவபெருமானால வணங்கப்படுபவர்னு யாருமே கிடையாதுன்ட்டார். ஏன் பொன் சடைனாரு அப்படின்னா, பொன்னுடைய தன்மை அந்த வளர்ச்சி, கவர்ச்சி, அதாவது ஈர்ப்புங்கிறது. மணிவாசகர் பாடுறார், இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்தினார். அந்த பொன் என்பது கவர்ச்சி, ஈர்ப்பதை குறிப்பது. அந்த சடை பின்னல் அப்படின்னு சொல்றது பழைமையை குறிக்க கூடியதுனார். நந்தி அப்படின்னு பேரு சிவபெருமானுக்கு. அப்படின்னா என்ன பொருள்னா, இன்பத்தை உடையவன் என்று பொருள். அந்த இன்பம் தனக்கே உரிய தன்மையுடையவன், வேற யார்ட்டையும் அந்த இன்பம் கிடையாது. இன்பத்தை உடையவன், அந்த இன்பம் என்பது தனக்கு மட்டுமே உடையவன், வேற யார்ட்டையும் அந்த இன்பம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, இன்பம் என்பது இயல்பா சிவபெருமான் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன் காரணம் அப்படின்னா, மெய்மையும் அந்த அறிவும் இயல்பாக இருப்பது என்பதை சொல்வதற்காக இன்பம் இயல்பாக இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் இறைவனுக்கு சச்சிதானந்தன் என்று பெயர். உபநிடதத்துல அவனை குறிக்கும் பொழுது என்னன்னு சொல்றாங்க? சத்து சித்து ஆனந்தம். அப்ப மெய்மை சித்து அறிவு இயல்பாகவே அவங்கிட்ட இருக்குது. அதனாலதான் சச்சிதானந்தன். மெய்மையும் அறிவும் இயல்பாக இருக்கக்கூடிய சச்சிதானந்தன். ஆமா, பேரின்ப பெரும் கடல், பேரானந்தம், பேராமை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாருல மணிவாசகர். அதனால இந்த பாடல்ல பற்றின்மையும், அதாவது இறைவனுக்கு எந்த பற்றும் கிடையாது, ஆனால் உயிர்களுக்கு பற்றாக இருப்பவன். அதை நாம புரிஞ்சுக்கணும். அவனுக்கு எந்த பற்றும் கிடையாது, ஆனால் அவன் ஒருவன் தான் எல்லா உயிர்களுக்கும் பற்றுக்கோடு. உண்மையான பற்றுனா அதான், மற்று பற்று எனக்கு இன்றி. வேற ஒரு பற்று என்பது மற்ற எனக்கு இல்லை, நீதான் எனக்கு பற்றுனார். பாரொடு விண்ணாய் பரந்தையும் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய், மற்று நான் பற்றிலேன் கண்டாய். மணிவாசக பெருமார் ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றாரு, மற்று நான் பற்றிலேன் கண்டாய், பற்று நான் மற்றிலேன் கண்டாய். அப்ப உன்னை தவிர வேற ஒரு பற்று என்பது கிடையாது. உன் பற்றை தவிர வேறு பற்று எனக்கு மற்ற கிடையாது. பற்றின்மை உயிர்களை ஈர்த்து ஆட்கொள்ளக்கூடிய கவர்ச்சி, காலத்திற்கு உட்படாத மெய் அறிவு இன்பங்களை இயல்பாக உடையதனால்
சிவபெருமானுக்கு மேலானவர் என்று யாரும் கிடையாது. தனக்கு மேலாக ஒருவரும் இல்லாது தானே எல்லாருக்கும் மேலானவனாக இருப்பதனால் சிவபெருமான் தான் கடவுள். அவன்தான் பெருந்தெய்வம், அவன்தான் பதிப்பொருள் என்பது நாம உணரக்கூடியதாக அமைகிறது என்ற அளவில் இன்றைய வகுப்பினுடைய சிந்தனையை இந்த அளவில் நாம் நிறைவு செய்கிறோம். ஜூலை மாத பாடத்திட்டம் நிறைவாகி இருக்குது. அடுத்து தொடர்ந்து வர வகுப்புகளில் ஆகஸ்ட் மாதத்துக்குரிய பாடத்திட்டங்களை பெருமான் திருவருளால நாம் சிந்திப்போம். இன்றைய இந்த பதிகங்கள் வாயிலாக நாம் உணர வேண்டியது, பெருமான் நம்முடைய உயிர் என்பது இயல்பாக குற்றங்கள் செய்வது, குற்றம் புரிவது இயல்பாக நமக்கு உயிர்களுக்கு உண்டு. ஆனால் அந்த குற்றத்தை பொறுப்பது இறைவனுக்கு இயல்பாக உள்ளது. தான் நமக்கு உணர்ந்து கொள்ள வேண்டியது. உயிர் என்பது அறியாமை சார்ந்து ஆணவமல சார்பினால் குற்றம் செய்வது இயல்பு. அதே வேளையில் குற்றத்தை குணமாக கொண்டு கோதாட்டி அருள் செய்வது இறைவனுக்கு இயல்பு. எப்ப அந்த அருளை செய்வான் என்றால், அரக்கன் அடர்த்திட்ட அது செய்த அது கருதாயினார் பாருங்க. எந்த ஒரு உயிர் தான் செய்தது தவறு என்று உணர்ந்து அந்த தவறுக்கு வருந்தி பெருமானிடத்தில் கசிந்து நிற்கிறதோ அந்த உயிருக்கு இறைவன் நிச்சயமாக பேரருளை தந்தே தீருவான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அப்பர் சுவாமிகள் ராவணனுடைய அந்த செய்தியை பதிகங்கள் தோறும் நிறைவாக அருளி செய்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை உங்கள் திருவடிகளுக்கு அன்போடு தெரிவித்து அமைகின்றேன். திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடு துறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு 8ஆம் நாள் ஞாயிற்று